ஹாய்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காலையிலேருந்து ஒரு ஹாட் நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, பன்னீர்செல்வம் வந்து திமுகல சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எதிர் முகாம்ல, அதாவது அதிமுக முகாம்லேருந்து பலத்த கண்டன குரல்கள். அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இது பண்ணாங்க. ஏன்னா ஒரு 3 தடவ சிஎம் ஆக்குன கட்சி அதிமுக. அந்த கட்சியிலேருந்து இவர் வெளியாகி திமுகவுல போய் சேர்ந்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவர் அதிமுகவிலேருந்து என்ன முந்தா நாள் வெளியாகி, நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு போய் கட்சியில சேர்ந்தாரா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவர வெளியாக்கிட்டாங்க. இப்ப வெளியாக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவரு பொறுமையா இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. திரும்ப அதிமுகவுல போய் சேர்றதுக்கு. சட்ட போராட்டங்கள் முதற்கொண்டு நடத்தி பார்த்தாரு. ஆனா எதுக்குமே எடப்பாடி பழனிசாமி செவிசாய்க்கல. செவிசாய்க்கல அப்படிங்கிற போது இவர் வேற என்னதான் பண்றது? அரசியல் துறவறம் போறதா? இல்ல பரதேசம் போறதா? இல்ல அவரது எதிர்கால நலனை வந்து கருத்துல வச்சுக்கிட்டு ஏதாவது சில விஷயங்கள் செய்யத்தான் வேணும். அதைத்தான் இப்ப அவர் செஞ்சிருக்காரு. சரி, இவ்வளவு தூரம் இப்ப துரோகம் பண்ணிட்டா, அதை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. எடப்பாடிட்ட போய் பேசியிருக்கலாம். அவரு அம்மா காலத்திலேயே 3 தடவை சிஎம்மா இருந்தவரு. உங்களை தாண்டி அம்மாட்ட அவர் தான் செல்வாக்கா இருந்தாரு. அவரை வந்து ஏன் கட்சியில சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? மன்னிப்பு கடிதம் கொடுத்து, இல்ல மன்னிப்பு கடிதம் எழுத சொல்லி அதை ஏத்துக்கிட்டு சேர்த்துக்கங்க. ஏன்னா நீங்க ஜெயலலிதாவோட பெரிய ஆள் கிடையாது. எம்ஜிஆரோட பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர்னா அவரை எதிர்த்து கட்சி நடத்தின எஸ்.டி. சோமசுந்தரம் மாதிரி ஆட்களே மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு அமைச்சராக்குனாரு. அதே மாதிரி வந்து ஜெயலலிதாவையும் எடுத்துக்க முடியாது. ஜானகி அணியில இருந்துட்டு இன்னைக்கு அதிமுகவில் இருக்க வளர்மதி பேசாத பேச்சா, பொன்னையன் பேசாத பேச்சா, காளிமுத்து பேசாத பேச்சா. ஆனா அவங்களையெல்லாம் மறுபடியும் கட்சியில சேர்த்து அரவணைச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள உரிய மரியாதையை கொடுத்து நல்ல இடத்துல தான் வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா காளிமுத்து மாதிரி அதெல்லாம் அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க. பரிதி இளமொழிதி அவரை பாருங்க, அவர் வந்து சட்டசபையில திமுகவில் ஒரே ஒரு எம்எல்ஏவா இருந்து களமாடினாரு. அவரையே வந்து கட்சியில சேர்த்து எக்மோர்ல சீட்டும் கொடுத்தாங்க. இப்போ வீரப்பா மாதிரி ஆளுங்க, அதாவது எம்ஜிஆர் காலத்திலே எதிரணியா இருந்த ஒரு பெரிய பெரிய அடக்குமுறை எல்லாம் கொடுத்தவர் வீரப்பா. அவர் மாதிரி ஆளையே வந்து திரும்ப வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்து நல்லபடியா தான் வச்சிருந்தாங்க. இதை வந்து ஜெயலலிதாவை பொறுத்தவரையும் அவங்களுக்கு இருக்க சில சில விஷயங்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் இதா இருப்பாங்க. மற்றபடி வந்து இந்த கட்சியில அரவணைச்சுக்குவாங்க. யாரு போனாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஏத்துக்கிட்டா அரவணைச்சுக்குவாங்க. ஆனா இவர் எதையுமே பண்ணல. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஓபிஎஸ் கிடைக்கல அப்படிங்கிற போது வேற என்னதான் பண்ண முடியும் அவரு? இப்போ வந்து இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்பன் வெட்ட கிணறு அப்படிங்கிறதுனால உப்பு தண்ணியா இருந்தாலும் எடுத்து நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த கிணறு உப்பு தண்ணியா இருக்குன்னா மூடிட்டு இன்னொரு கிணத்துல ஒரு நல்ல கிணறா பார்த்து வெட்டிக்க வேண்டியதுதான். அதுக்காக எங்க அப்பா வெட்டின கிணறு, நான் இந்த தண்ணியை தான் குடிப்பேன், உப்பு தண்ணியா இருந்தா எனக்கு என்ன, நான் எங்க எங்க அப்பனுக்குள்ள விசுவாசமா இருக்கேன், நான் இதைத்தான் குடிப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதை மூடிட்டு அடுத்த ஒரு நல்ல தண்ணி கிணற வெட்டி அதுலேருந்து தண்ணி குடிச்சுக்கலாம். அது மாதிரி தான் ஜெயலலிதாவுடைய கட்சியா இருக்கலாம், எம்ஜிஆருடைய கட்சியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் காலத்திலே ஜெயலலிதா காலத்திலே ஓபிஎஸ் வெளியே போகல. அவருக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற பட்சம் தான் எங்கன மரியாதை கிடைக்கும்னு பார்த்து பேசி முடிவு பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதைத்தான் சொல்ல நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம்.